ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் 35வது ஸ்லோகத்தில் நமக்கு பகவான் சொன்ன மாதிரி ஆச்சாரியன்கிட்டயோ குருக்கிட்டேயோ போய் நமக்கு தேவையான அந்த ஞானத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன, அது எப்படிப்பட்ட ஞானமானது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து 36வது ஸ்லோகத்தில் நம்ம பாவங்கள், நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு கடல் போல் சித்தரித்து அதை எப்படி நம்ம தாண்டதுன்றது தான் 36வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव वृजिनं सन्तरिष्यसि. சேதசி அப்பி, சேதசி அப்படின்னா இப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கூட, எப்படிப்பட்டவங்க, சர்வேபியக பாபேபியக, அதாவது பாவம் செய்கிறவங்கள பாவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பாவிகள் கூட்டத்தில் சர்வேபியக எல்லா பாவிகள்லேயும், அந்த பாவிகளான கூட்டத்தில் பாபகிருத்தமாக ரொம்ப கொடியதான பாவங்களை செஞ்சவங்களா இருந்தாலும் கூட, அதாவது பாவம் செஞ்சவங்கன்றது ஒரு கூட்டம், பாவிகள் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த பாவிகள் கூட்டத்தில் இருக்கிறதுலேயும் ரொம்ப கொடியவரான ஒரு கொடிய பாவங்கள் செஞ்சவனாங்க இருந்தாலும் கூட, சர்வம் விருஜினம், எல்லா பாவக்கடலையும், அது எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எல்லா பாவக்கடலையும் ஞான பிளவேனைவ, ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓடத்தால் சந்தரிஷ்யசி கடந்திடலாம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவங்க அப்படின்னா பாவிகள் கூட்டத்திலேயே ரொம்ப மிக கொடியவனாக இல்லை கொடிய பாவங்களை செஞ்சவங்களாக இருந்தாலும் கூட எல்லா பாவக்கடலையும் இந்த ஞானம் அப்படின்ற அந்த ஓடத்தாலேயே கடந்து போயிடலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ எளிமையாக, எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் இந்த ஞானம்னு ஒன்று கிடைச்ச பிறகு நம்ம இதெல்லாம் தாண்டிடலாமா, அதெல்லாம் போயிடுமான்னு கேட்டால், அந்த ஞானம் கிடைக்கிறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லையே. ஒன்று ஞான யோகத்தை செய்ய ஆரம்பித்து அந்த ஞானம், அதாவது ஆத்மாவை பற்றின அந்த ஞானத்தை நம்ம கிடைக்கணும். நமக்கு அந்த ஞான யோகம் செய்யணுன்றதுக்கு நம்ம புலன்களெல்லாம் அடக்கி, மனசை அடக்கி எல்லாம் அந்த ஒரு நிலைக்கு வரணும். அப்படி இல்லை கர்மயோகத்து மூலமாக நான் போகிறேன்னாலும், கர்மயோகம்னா என்ன, நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்கள், கடமைகளை பகவான் சொன்னா போல செய்யணும். அந்த சொன்னா போலன்றது என்னது, எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், ஏதோ பலன்களுக்காகன்னு இல்லாமல், நான் தான் செஞ்சேன்ற அகங்காரம்லாம் இல்லாமல், பகவான் சொல்லியிருக்காருன்ற அந்த நினைப்போடெல்லாம் செஞ்சுட்டே வர 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 அப்போது அந்த ஒரு நிலை அந்த ஒரு நிலையில் தான் நமக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்றது பிறக்குது. அதாவது ஆத்மா பற்றின உண்மையான ஞானம் நம்ம அப்போது உணர்றோம். அப்போ இதுவே ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை இல்லையா. நம்ம பேச்சு வாக்கில் அப்படியே ஸ்லோகங்களாக பார்த்து அர்த்தங்களாக பார்த்து கடந்துடலாம். ஆனால் அது நம்ம வாழ்க்கை முறையில் செயல்படுத்தணுங்கும்போது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் பகவான் ஏதோ இந்த ஞானம் வந்துட்டால் எல்லாம் பாவம் போய்டுன்றாரே, அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான் இல்லை. கேட்குறதுக்கு அவ்வளோதான வேலை இருக்கலாம். ஆனால் நம்ம செயல்படுத்தும் போது தான் தெரியும் எப்படி ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது, நமக்கு ஒரு சவாலாக அமையும் அப்படின்றது. ஏன்னா எவ்வளோ தடைகள் நமக்கு வரும். நம்மளும் வாழ்க்கையில் நமக்கு சுற்றி எவ்வளோ பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி இதுபடி நடந்துக்கணுங்கும்போது அதுக்குன்னு சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்களெல்லாம் தாண்டணும், எவ்வளவோ இருக்குது. அதனால் அப்படி அதெல்லாம் தாண்டி அந்த பிறக்கக்கூடிய அந்த ஞானமானது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஓடம் மாதிரி இருந்து இந்த பாவக்கடல்லேருந்து தாண்டறதுக்கு நம்ம கண்டிப்பாக உதவுன்றது பகவான் சொல்கிறாரு. இதுலேருந்து இந்த ஆத்மாவை பற்றி இந்த ஞானம், ஆத்மாவை பற்றின அந்த அறிவு எவ்வளோ முக்கியன்றது நமக்கு புரியுது. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.